அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஜனவரி மாதம் 12ஆம் தேதி 18ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வாரத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு ராகு வந்து 3ஆம் இடத்துல இருக்கு. 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் வந்து நல்ல வெற்றி கொடுக்கும். பொதுவாக வந்து புதிய ஐடியா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். 2ஆம் இடத்துல வந்து சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த மாதிரி ரெண்டில் இருக்கிறனால பேச்சு மூலமாக ரொம்ப நல்ல லாபம் கிடைக்கும். சேல்ஸில் இருக்கிறவங்க, ட்ரைனிங்கில் இருக்கிறவங்க, பேச்சு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த வாரம் ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலே இருக்கிறவங்களோட, மேலதிகாரிகளோட, கூட இருக்கிறவங்களோட பேசும்போது கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்க. குடும்பத்தில் வந்து ஒரு முக்கிய நீங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரை 17ஆம் தேதி 18ஆம் தேதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. வருமானம் வரும், ஆனால் குடும்பத்தில் வந்து செலவுகள் அதிகரிக்கும். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணம் சம்மந்தப்பட்ட முடிவுகளோ எல்லாத்துலேயுமே அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமாக, கோபப்படாமையும் அவசரப்படாமையும் நிதானம் முடிவு எடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். பழைய பாக்கி வசூலாகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. முதலீடு பண்ணுறதுக்கு முன்னால் யோசனை வேணும். குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரலாம். அதுவும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரலாம். அதை வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். நேர்மையாக பேசுனீங்கன்னா நல்ல முடிவு இருக்கும். நம்ம சரியாக தான் போகிறோமான்ற ஃபீலிங் வரலாம். பட் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த வாரத்தில் வந்து அதெல்லாம் வந்து அந்த மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும்போது தியானம் பண்ணுங்க. அதெல்லாம் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். குடும்பத்தில் வந்து சொத்து, பணம், எதிர்கால திட்டம் கொடுத்துரும் ஒரு வாக்குவாதங்கள் போகலாம். பட் அதெல்லாம் எல்லாமே சரியாக போயிடும். இந்த வார பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தொண்டையில், பல்லில், வாய்ப்புண் இது மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தூக்கம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை மட்டும் பார்த்துங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு பகவானை வழிபடுங்க. ஓம் பிரகஸ்பதையே நமஹ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு 11 முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பழங்கள் அதெல்லாம் தானம் பண்ணுறது நல்லது. பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.